HeroTalkies.com 800க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களை லீகலாக கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம். பிரசாந்த் 30 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணுங்கள். எல்லா பிளான்ஸ்லையுமே 30% ஆஃபரை வந்து பெறுங்க. தமிழ் சினிமாவை லீகலாக கண்டுகளித்து பைரசியை ஒழித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புண்ணியமாக போகும். த மம்மி 2017 பழைய மம்மி, இதுக்கெல்லாம் எந்த கனெக்ஷனுமே இல்லையா. இது புதுசாக என்னென்னா அங்கே ஒரு சும்மா படுத்துட்டு இருக்கிற ஒரு மம்மியை போய் தட்டி எழுப்பி பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இதில் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண அரசி வந்து பிரச்சனையை உண்டாக்கி மம்மி ஆயிடுது. அந்த மம்மியானதை போய் இவங்க நோண்டி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்துடைய கதை அப்படின்னு வச்சுக்கலாங்க. படத்தில் வந்து எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, டாம் க்ரூஸ் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி அதை பார்க்குறப்ப கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி 55 வயசில் இப்படி ஓடுறாரு, நம்மளால் வந்து ஒழுங்காக ஒரு 1/4 மணி நேரம் நிற்கவே முடியலையே அப்படின்னு தோணுது. அந்த இடத்துல எக்ஸைட்மெண்ட் ஆகுது எனக்கெல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சும்மா எலி அங்கே இங்கே அப்படியே வந்துட்டு போயிட்டு வர்றப்போ வந்து எலி வந்துருச்சு, அடுத்து பின்னாடி ஏதாவது வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒன்று வருது இல்லை. நம்ம ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படி கெஸ் பண்ணுறதெல்லாம் முன்னாடி வர்றப்போ வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டு, ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ. மூணாவது எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, மம்மிங்க வந்து ஸ்விம்மிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்து டாம் க்ரூஸ் கூட வந்து சண்டை போடுதுங்க. அது அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங்கெல்லாம் அடேங்கப்பா புதுசாக பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு வந்து எக்ஸைட்மெண்ட்டு. இதை தவிர படத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து டேரக்டருக்கே தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம ஆளுங்களாம் நாமெல்லாம் போய்ட்டு நல்ல தமிழில் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு காமெடியாக வந்து நம்ம ஆளுக்கு டப்பிங்காவது பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷு அதுவும் வந்து சப்டைட்டிலெலாம் பார்த்தீங்க வேறு மாதிரி இருக்கும். அதாவது உள்ளே போய் உட்காந்துட்டு புரியாத பிசிக்ஸ் கிளாஸில் உட்காந்துட்டு வெளில வந்தீங்கன்னா என்ன தெரியும், அதே தான் வந்து இந்த படத்துலேயும் தெரியும். வெளில வரும்போது என்ன யோசிப்பீங்கன்னா, எதுக்கு தியேட்டர் வந்தோம், எதுக்கு டிக்கெட் வாங்கினோம், ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து வந்துடும். அந்தளவுக்கு வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாரு டைரக்டரு டாம் க்ரூஸு, சோஃபியா, ரசல் க்ரோ எல்லோரும் சேர்ந்து வந்து நம்மளை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பயங்கர ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு இதை செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பயங்கரமாக விளையாட ட்ரை பண்ணியிருக்காங்க. மம்மின்னா ஒரு மரியாதை இருக்கணும், அப்பப்போ வரணும், ஒரு பயமுறுத்தணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் பெருசாக அப்படின்னா ஒரு பயம் வரும். அது ஃபஸ்ட்டு ஒரு 5 ஷாட் பார்த்தோன்னா கூட ஒரு பயம் வருது மம்மியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அந்த மம்மி என்ன பண்ணுறானுங்க, ஏதோ நம்ம வீட்டு நாய் மாதிரி ஏதோ கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே மெர்க்குரியெல்லாம் விட்டு விளையாண்டுருக்காங்க பைப்பில். அதுவும் வந்து வசனம் எஜிப்சியனில் வசனம் பேசுது, இங்கிலீஷில் வசனம் பேசுது. அப்படிங்கிறப்போ என்னடா அது மம்மி மேலேயே ஒரு பயம் போயிடுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இது என்ன கொடுமைன்னா, இதுக்கப்புறம் வந்து 2-3 பார்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டே எப்படி, இனி வர்ற பார்ட்டுகளாக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. அந்த பழைய மம்மியில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு சின்ன அந்த பூச்சி மேலே ஏறுறப்போ, ஒரு சேசிங் பண்ணுறப்போ அப்போ இருந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதில் 10% கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் இந்த படம் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, இது மார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி மரகத நாணயம் அப்படின்னு ஒரு படம் வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. சின்ன படம், ஆனால் அழகாக எடுக்கப்பட்ட ஒரு படம். உங்களுடைய சப்போர்ட் அந்த டீமுக்கு வந்து ரொம்ப வேண்டும். ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்கள் தான் வந்து நம்ம தமிழ் சினிமாவை காப்பாற்றுகிறதா இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த சின்ன படத்தையும் பார்த்து நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஆதரவு தாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த மம்மிக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 100க்கு ஒரு 40 மார்க்குகள் வந்து தரலாம். அதுக்கு மேலே வந்து இது ஒர்த்தே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் போய் cinebee.in அதில் வந்து ரேட் பண்ணலாம். இல்லாட்டி அவங்க iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்து நீங்கள் ரேட் பண்ணலாம். விமர்சனம் புரிஞ்சிருச்சா? லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுகளாக வெளியிடுங்க. அதே மாதிரி வந்து வீடியோ ஷேர் பண்ணுமா, ஷேர் பட்டன் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முன்னோட்டம் வீடியோ இல்லாட்டி வந்து விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.